ஃபர்ஸ்ட் மீட் ஆக்சுவலி என் காலேஜ் நானும் சுபாவும் ஒரே காலேஜ் சிஐடி கோயம்புத்தூர். ஸோ நான் பேசிக்லி சென்னையிலேருந்து அங்கே போனேன், அவள் கோயம்புத்தூர் தான். ஸோ பார்ன் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே அங்கே தான். ஸோ அங்கே காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வந்து எங்களை ரேக் பண்ணாங்க. சீனியர்ஸ் 5th இயர் பசங்க வந்து கூப்பிட்டு போய் ரேக் பண்ணாங்க. எங்கள் கிளாஸில் ஒரு பையன் சூரிய பிரகாஷ்னு ஒருத்தன். ஸோ அந்த ரேகிங் இருக்கும்போது இவள் கால் பண்ணான், என்ன எல்லாம் ஓகேவா, ஆல் ஓகே, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உடனே அந்த காலை வந்து சீனியர்ஸ் தான் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு யாரா அது சுபிஸ்டி உங்கள் கிளாஸில் நல்லா விசாரிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்படி இருக்கிற எந்த ஒரு மூட்லேயுமே அவள் இருக்க மாட்டான். ஒரு ஓவல் ஷேப் கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு இவதானா அவள் அப்படின்னு சொன்னாதான் தெரியும் அப்படின்றதான் ஒரு இது. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அவளுக்கு அதுதான். ஆக்சுவலி எனக்கு வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், ப்ரொபோஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. பட் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் நான் வந்து என்ன அறியாமே அட் மெனி பாயிண்ட்ஸ் ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹிம். பட் ஐ டென்ட் ரியலைஸ் அப்படிங்கிறது இருந்தது. நான் வந்து டெய்லி வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிற அந்த டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஜஸ்ட் லைக் பிளெயின் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருந்தது. அண்ட் நான் இப்போ பெங்களூரில் இருந்தேன், இவர் வந்து சென்னையில் இருந்தார். சும்மா டெய்லி வீடியோ காலில் பேசுவோம், அவ்வளோதான் எங்களோட இதுவாக இருந்தது. ஸோ அப்போ ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, நைட்டு நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு கொஞ்ச நேரம் ஆளே காணும். அப்புறம் வந்துட்டு எனக்கு திடீர்னு அவர் கொஞ்சம் ஏதோ பர்ப்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ், அதுக்கு பர்ப் போயிட்டு அவர் சொன்ன உடனே எனக்கு அழகாக வந்துருச்சு. வீடியோ காலே அழ ஆரம்பிச்சேன். அந்த பாயிண்ட்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ண உடனே எனக்கு ஹிட் ஆச்சு. ஓகே, அது வந்து அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ட்ரிகர் பண்ணிருக்குன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபெல் இன் லவ் வித் ஹிம் பட் ஐ டிட் நாட் ரியலைஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ காட் அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். போன வருஷம் May 14 எங்கள் அப்பா பர்த்டே அன்னைக்கு நான் சொன்னேன் வீட்டில். ஸோ நானும் சுபாவும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னும் போது எங்கள் அப்பா பர்த்டே அன்னைக்கு அப்படியே சூப்பரா ஓகே ஃபைன் கங்க்ராட்ஸ் அப்படின்றது. அதுமே எங்கள் அம்மா தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க, என்ன ஃப்ரெண்டு நானே அப்படின்னு. பட் ஒன்றும் சொல்ல அவங்க நானே என் சிஸ்டர் அம்மா அப்பா எல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், அவங்க 2 பேர்கிட்ட ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா. எங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ப்ளீஸ் டெல் மீ இட்ஸ் பிரவீன் தான் சொல்ல அப்படின்னாரு. தட் மொமெண்ட் வாஸ் லைக் அப்பாடா, இதுக்கப்புறம் எனக்கு எந்த கொஸ்டின் ஆன்சர் எதுவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா. ஹி வாஸ் லைக் வெரி ஹாப்பி. தாக்காத தையல் விழியே, எதிர்பார்க்காத சொந்தத்துல கேட்காத நேரத்துல வந்தாளே மின்னல் மொழியே, சிந்துதே
அந்த பூவாளி பன்னீரும் புது சேலஞ்சாரும் கனவோட கண்டனே நமக்காகத்தான் நெஞ்சோட தந்தம் பிடிச்சாலே நாட போறேன் ஒன்னால என்ன மறந்தேனே ஆகாச Shubha, my baby sister. It's been 30 years, and at this time, I don't think I can believe that somebody is stepping out of my room, of my home, after what we have been through. It's a very happy moment. I'm really happy for her. I know this is a passing phase, and it will obviously fade through. But I'm really happy for her. I'm really happy for her and Praveen, and I'm sure they'll make a lovely couple, and they'll have long, long, long years of happiness and peace and health together, and I wish them all the luck. It's a very beautiful love story அப்படினு நான் சொல்றேன். They both are like opposites அப்படிங்கிற மாதிரி. Praveen is like very calm. Shubha on the other hand is like storm அப்படிங்கிற மாதிரி. வலிந்தாலும் உன்னை நான் பொழுதும் அதெல்லாம் படிச்சுட்டு இப்போ காஷிக்கு மேற்படிப்புக்கு போகிறேன்றா. நம்ம ஊரில் இவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் மேற்படிப்புக்காக காஷிக்கு போய் அவர் இன்னும் படிக்கணும்னு சொல்கிறாரு. கிளம்பிட்டோமா என்ன? வேண்டாம் உறைவேன் உடல் நீங்கி உயிர் போகும் பொழுதும் உன்னைத்தான் நினைவேன்.
most that you will miss at home or being at home? What is the most you will miss with your sister especially? வா கண்ணு கலங்குதா? பரவாயில்ல பரவாயில்ல. இல்லை ஆப்வியஸ்லி இங்கே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் லைக் இது நெக்ஸ்ட் ஹோம் மாதிரி தான் எனக்கு. ஸோ ஒரு தனியாக அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் தாலி கட்டும் போது கூட எனக்கு அழுகலாம் எதுவுமே வரல. பிகாஸ் ஐ நோ லைக் ஐ கோயிங் டு அ சேஃப் பிளேஸ் அந்த மாதிரி. ஃபுல் ஈவெண்ட் ஐ வாஸ் லைக் ஹாப்பி ஒன்லி. பட் ஃபர்ஸ்ட் லைட் ஆகிட்டாரு. ஐ திங்க் அ லாட். இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. பட் we have been in the same home and same room together for a long time. So அந்த void sure இருக்கும். But I do know that we'll cross that phase and we'll all be fine. But that little sister banterங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். So that's what I'll miss the most. சுபா ஜெயா அப்படின்றது 2 பேராக இருந்தாலுமே லைக் ஒரே ஒரு ஆள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்டில். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே கூட வந்து பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதுலேருந்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒன்று. ஸோ தட் ஐ ப்ராமிஸ் ஜெயா தட் ஓகே இதுக்கப்புறம் அவள் தனியாக ஓகே சுபா வெளியே வந்துட்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவளுக்கு வராதுன்றது என் சைட்லேருந்து ஒரு ப்ராமிஸ் ஃபஸ்ட். Hi Praveen, Shubha, all the very best. This is from the bottom of my heart. I love you both to the longest extent possible and wishing you both a very happy, peaceful, healthy married life. I hope to see you both win a 5K together very soon. Thank you. தேங்க்ஸ் வந்து நிறைய பேர், அம்மா அப்பா அண்ணா அண்ணி அப்ராஜிதா அப்புறமேயா 2 பசங்க. முக்கியமான தேங்க்ஸ் வந்து உங்கள் அக்கா ஜெயலட்சுமி அக்கா, கட்டா குஸ்தி அக்கா அவங்க பேர். அவங்களுக்கு தான் முக்கியமான தேங்க்ஸ். நாங்கள் பண்ண எஃபர்ட்டை விட அந்த அக்கா பண்ண எஃபர்ட் வந்து பயங்கரமானது. தேங்க்யூப்பா தேங்க்யூ. ஸோ ஜெயலட்சுமி ஆல்சோ நோனா சம்மு ஆல்சோ நோனா கட்டா குஸ்தி அக்கா வந்து ஒரு முக்கியமான பங்கு. ஆப்வியஸ்லி ஜெயா, எங்கள் ஃப்ரெண்ட் திவ்யா, அப்புறம் என் சிஸ்டர் ஸ்ருதி. ஸோ தட் அவங்கெல்லாம் இல்லைனா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எனக்கு பெருசாக அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்றதுலாம் வந்து நான் ரொம்ப டோனாக வச்சுக்கணும்னு தான் நினைப்பேன். பட் இவங்களோட எக்ஸைட்மெண்ட்னால தான் ஓகேடா நம்மளுக்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்ற ஒரு மூடுன்றது வந்து அந்த ஒரு விஷயன்றது லைக் பண்ணலாம் 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 நானே தான் இல்லை பண்ணலாம் 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 அப்படின்றது இவங்களோட சப்போர்ட்டுன்னு இதனால மட்டும்தான் இந்த கல்யாணம் வந்து லைக் இவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பண்ணுறது ஓகே பட் ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக பண்ணணும். ஏன்னா இந்த ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் தாண்டி அந்த மொமெண்ட் ஹாப்பியாக இருக்கா நான் அதை தான் இன்றைக்கே பார்ப்போம். ஸோ அந்த மொமெண்ட்டில் சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான் ஒரு மேட்டர். அது வந்து இவங்க எல்லாரோட ஒரு எஃபர்ட்னால வந்து ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. முக்கியமாக கேட்ரிங் அவர், ஸோ லைட் ஸ்டோரி நீங்கள், ஸோ தட் ராபர்ட் இங்கே சனந்தாவோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா தே மேட் ஷுவர் தட் த வெட்டிங் இஸ் அ ட்ரீம் வெட்டிங், அந்த ப்ளசன்ட் வெட்டிங்காக வந்து நடந்தது வந்து இவங்க எல்லாரோட ஒரு இன்வால்மெண்ட்டும் ஹெவியாக இருக்குது. அண்ட் ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க்ஸ் டு தட்.